Welcome to my channel. Hi, this Phirni. Assalamu alaikum. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பிர்னி கஞ்சி எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் மேரேஜ்லலாம் இதை ஸ்வீட்டாக வைப்பாங்க. பிர்னி கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை ரவா 1/2 கிலோ எடுத்து அதை 2 மணி நேரமாச்சும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவாவை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். கோதுமை ரவா நல்லா வெந்து வரணும். அதுக்கான தான் நம்ம 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோதுமை ரவா நல்லா வெந்து வரணும். அது மட்டும் இல்லை, கோதுமை ரவா நல்லா வெந்து வரதுக்கு டைம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கும். இதை இப்போ நம்ம அப்படியே வச்சுலாம். 10 நிமிஷம் கழித்து ஏலக்காய் அஞ்சு இதில் நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை இப்போ திருப்பி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இடையில கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 45 மினிட்ஸ் கழித்து 1 கிலோ சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஸ்வீட்னஸை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ இதை நம்ம தொடர்ந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் இது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி அடிப்பிடிச்சிக்கும். அதனால் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சீனி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மில்க் மேட் சேர்க்க போகிறோம். இது 400 கிராம். இதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மில்க் மேட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதால இதை அடிப்பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் கை எடுக்காமல் அதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போது இன்னொன்று ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் உருகி வந்துட்டோம். இப்போது நெய் எல்லாம் உருகி வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நேரத்துக்கு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கஞ்சியில் முந்திரி திராட்சையும் வறுத்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா திராட்சைலாம் நல்லா குண்டாக உப்பி வர அளவுக்கு அதை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை கஞ்சியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ண கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை மீடியம் ஹை ஃப்ளேமில் இல்லைனா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கூட இதை நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா அட்லீஸ்ட் வந்து கோதுமை ரவா நல்லா வந்து வெந்து வந்திருக்கணும். அது அளவுக்கு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தால் போதும். இல்லாட்டி சப்போஸ் இதை அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், நல்லா நீங்கள் இதை இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கோதுமை ரவா நல்லா வந்து வெந்து வரும்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கிட்டத்தட்ட வந்து 15 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பிர்னி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெசிபி வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நம்மளோட பிரியாணி கஞ்சி ரொம்பவே பிடிக்கும். பிரியாணி கஞ்சி ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். பட் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.